Hi guys, welcome back. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கொஷின் எக்ஸ்பிளைன் அபவுட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்என். நம்ம ஜாவாவை கற்றுக்கிற டைமில் அதிகமாக எழுதின ஸ்டேட்மெண்ட் இந்த பிரிண்டல்என் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 100 டைம்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதுனதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க ஒவ்வொரு வேர்டுக்கும் என்ன மீனிங், எதனால் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இவ்வளோ பெருசாக எழுதுறோம் அப்படிங்கிற நாலேஜ் நம்மளுக்கு வந்திருக்கும். பட் இன்னமுமே சில பேர் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்என் அப்படிங்கிறது ஜாவாவில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஆன்சரோட தான் நின்றுட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இது ஜஸ்ட் ஒரு பிரிண்டிங்க்கு யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது ஒரு ப்ராப்பரான ஆன்சர் கிடையாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு இன்டர்வியூ கொஷனும் கூட. ஸோ இந்த கொஷனுக்கு எப்படி ப்ராப்பராக ஆன்சர் பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். இந்த கொஷனுக்கு உங்களால் ஆன்சர் சொல்ல முடிஞ்சிச்சுன்னா இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்ட்டு அர்த்தம். ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் எழுத போகிறேன். கிளாஸ் டெஸ்ட். இந்த கிளாஸ்க்குள்ள எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிளோட நேம் எஸ். இதுக்குள்ள இருக்க கண்டென்ட் ஜாவா. அண்ட் இந்த வேரியபிள் ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள். என்கிட்ட இன்னொரு கிளாஸ் இருக்கு. ஸோ இந்த கிளாஸுக்கு நான் மெயின்னு நேம் வைக்கிறேன். அண்ட் இதுக்குள்ள அஃப்கோர்ஸ் என்னோட மெயின் மெத்தட் இருக்கு. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ். என்னோட மெயின் மெத்தட் முடிஞ்சு, என்னோட மெயின் கிளாஸும் முடிஞ்சு. என்னோட கொஸ்டின் என்னன்னா, இந்த மெயின் மெத்தட்குள்ள இந்த எஸ்ங்கிற வேரியபிளோட லென்த்தை நான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பேன்? ஃபர்ஸ்ட் அதை நான் பிரிண்ட் பண்ணோம். அண்ட் அகைன் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் தான் இந்த இடத்துல எழுதுவோம். திஸ் இஸ் ஃபைன், ஓகே. இந்த எஸ்ஸோட லென்த்தை கண்டுபிடிக்கணும்னா என்ன கோட் எழுதணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எஸ்ங்கிறது என்ன டைப் ஆஃப் வேரியபிள்? ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் வேரியபிள். நம்ம ஸ்ட்ரிங்கோட லென்த் எப்படி கண்டுபிடிப்போம்? நம்மளுக்கு ஸ்ட்ரிங் கிளாஸ்க்குள்ள லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு லென்த்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணால் ஒரு ஸ்ட்ரிங்குள்ள எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த எஸ் கூட நான் லென்த் அப்ளை பண்ணால் எனக்கு அந்த எஸ்ங்கிற ஸ்ட்ரிங்குக்குள்ள எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். பட் இந்த கூட நான் எப்படி யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. பிகாஸ் எஸ்ங்கிறது என்ன வேரியபிள்? ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸ்டாட்டிக் வேரியபிளை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்? கிளாஸ் நேம் வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ எஸ்ஸோட லென்த்தை நான் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதணும்? ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸோட நேம், அப்புறம் அந்த ஸ்ட்ரிங் எந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆயிருக்கு அந்த வேரியபிளோட நேம், அண்ட் தென் லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுனா எனக்கு இந்த எஸ்ங்கிற ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குங்கிற அவுட்புட் வந்துடும். விச் மீன்ஸ் எனக்கு 4ங்கிற அவுட்புட் வந்துடும். இங்கே டெஸ்ட்டுங்கிறது என்னது? என்னோட கிளாஸ் நேம். எஸ்ங்கிறது என்னது? அந்த டெஸ்ட் கிளாஸ்க்குள்ளே இருக்க ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள். இந்த லென்த்துங்கிறது என்னது? ஒரு மெத்தட். அந்த மெத்தட் எந்த கிளாஸ்க்குள்ளே இருக்குது? இந்த எஸ்ஸோட டைப் என்ன டைப்போ அந்த டைப்பான கிளாஸ்க்குள்ளே இருக்குது. விச் மீன்ஸ் ஸ்ட்ரிங் கிளாஸ்க்குள்ளே இருக்க ஒரு மெத்தட். ஸ்ட்ரிங் கிளாஸ்க்கு சொந்தமான ஒரு மெத்தட். ஸோ இதுக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் பார்க்கும்போது சம்மந்தமே இல்லாமல் இந்த கான்செப்டாக பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்க வேணாம். பிகாஸ் இந்த கான்செப்டை தான் நம்ம அப்படியே இந்த கொஸ்டினுக்கு ரெப்ளிகேட் பண்ண போகிறோம். இங்கே டெஸ்ட்டுங்கிறது எப்படி ஒரு கிளாஸோ அதே மாதிரி சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ். ஸோ ஜாவாவில் நிறைய ப்ரீடிஃபைன் கிளாஸஸ் இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும். அந்த ப்ரீடிஃபைன் கிளாஸஸில் ஒரு கிளாஸ் தான் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கிளாஸ். இந்த சிஸ்டம்ங்கிற கிளாஸ் எந்த பேக்கேஜ்குள்ளே இருக்குன்னு பார்த்தா ஜாவா டாட் லேங் பேக்கேஜ்குள்ளே இருக்குது. அண்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லேங் பேக்கேஜ்குள்ளே இருக்க கிளாஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்கு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்க தேவையில்லை. பிகாஸ் பை டிஃபால்ட் லேங் பேக்கேஜ் நம்ம எழுதுகிற எல்லா ஜாவா ப்ரோக்ராமுக்கும் அவைலபிள். ஸோ அப்போ இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ். இந்த அவுட் அப்படிங்கிறது இந்த எஸ் மாதிரி. இந்த எஸ் எப்படி இங்கே இருக்க ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளோ அதே மாதிரி இந்த அவுட்டுங்கிறதும் சிஸ்டம்குள்ளே இருக்க ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸோ அவுட் இது என்ன டைப் ஆஃப் வேரியபிள்? ஸ்டாட்டிக் வேரியபிள். இந்த இடத்துல எஸ்ஸோட டைப் என்னது? ஸ்ட்ரிங். இந்த இடத்துல அவுட்டோட டைப் பிரிண்ட் ஸ்ட்ரீம். ஈக்குவல் டு நல். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த வேரியபிள் நம்மளுக்கு ஒரு ஃபைனல் வேரியபிள். அண்ட் இதே மாதிரி எனக்கு இன்புட் ஸ்ட்ரீமும் இருக்கும், எரர் ஸ்ட்ரீமும் இருக்கும். அண்ட் இதுக்குள்ள இன்னும் சில மெத்தட்ஸ் இருக்கும், கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும், இதெல்லாமே இருக்கும். ஸோ சிஸ்டம் அப்படிங்கிறது ஜாவாவில் இருக்க ஒரு ப்ரீடிஃபைன்டு கிளாஸ். அது ஜாவா டாட் லேங் பேக்கேஜ்குள்ளே இருக்குது. அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் தான் அவுட். அந்த அவுட்டோட டைப் என்னது? பிரிண்ட் ஸ்ட்ரிங்.
இப்போ இந்த அவுட்டுங்கிற வேரியபிளை நான் யூஸ் பண்ணணும்னா எப்படி யூஸ் பண்ண முடியும்? அவுட்ன்னு டேரக்டா எடுத்து யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அவுட்டுங்கிறது ஸ்டாட்டிக் வேரியபிள். அப்போ அந்த கிளாஸ் நேமை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ சிஸ்டம் டாட் அவுட். இந்த அவுட்டுங்கிற டைப் என்ன டைப்? பிரிண்ட் ஸ்ட்ரிங். இங்க எஸ்ங்கிற டைப் என்ன டைப்? ஸ்ட்ரிங் டைப். அப்போ ஸ்ட்ரிங் கிளாஸ்க்குள்ள இருக்க மெத்தட் எல்லாத்தையுமே நான் எஸ்ங்கிற வேரியபிளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிரிண்ட் ஸ்ட்ரிங்குள்ள இருக்க மெத்தட் எல்லாத்தையுமே நான் அவுட்டுங்கிற வேரியபிள் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் ஸ்ட்ரீம்குள்ள இருக்க நிறைய மெத்தட்ல ஒரு மெத்தட் தான் என்னோட println மெத்தட். அதை நான் அவுட் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இங்க சிஸ்டம்ங்கிறது என்னது? சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ். அவுட்டுங்கிறது என்னது? சிஸ்டம் கிளாஸ்க்குள்ள இருக்க ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள். println அப்படிங்கிறது என்னது? பிரிண்ட் ஸ்ட்ரீம் கிளாஸ்க்குள்ள இருக்க ஒரு மெத்தட். இதனால தான் நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் println அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்றோம். ஸோ நம்ம இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா இந்த கொஷனுக்கு இந்த மாதிரி ஆன்சர் பண்ணாலே போதுமானது.